நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/4/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 10:07 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் என்று முழுவதும் விசாகம். யோகம் என்று முழுவதும் மரண யோகம். சந்திராஷ்டமம் என்று முழுவதும் ரேவதி. மேஷம் ராசினியர்கள் இன்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்க கொடுங்க. சேமிப்பை உயர்த்துவதில் நாட்டம் கொள்வீர்கள். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நல்லது கட்டுதல்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேவையில்லாத பஞ்சாயத்துக்கள் வேண்டாம். வீணான விமர்சனங்கள், கிண்டல், கேலி பேச்சுக்கள் போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிரிகள் விலகி செல்ல கொடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு இருக்கும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் உழைப்பு என்று தேவைப்பட கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திடகார்த்தமான மனது கொண்டவராக காணப்படுவீர்கள். இன்று பெண்கள் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். காதல் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்துதான் ஆக வேண்டும். குழப்பங்களை சரிக்கட்டித்தான் ஆக வேண்டும். பொறுமையுடன் எதிலும் செயல்பட வேண்டும். அவசரம் என்பது துளி கூட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவருக்கு இந்த நாள் துணிச்சல் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். கேலி கிண்டல் பேச்சுகளை ஏற கட்டிவிட்டு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். பரணி. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. வாக்குவாதங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். சிற்றின்ப செலவுகள் இன்று ஏற்படக்கூடும். இன்று தயவு செய்து வீண் விவாதங்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. முயற்சி பண்ணுங்கள், சாதித்து விட முடியும். ரிஷபம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். கரைந்த சேமிப்புகளை எப்படியும் ஈடு கட்டிக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. வீடு கட்டும் முயற்சியில் இருந்த தடுமாற்றம் விலகி செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களை கண்டிப்பாக திருத்திக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதார நிலையும் கண்டிப்பாக உயரும். வீண் செலவுகளை குறைத்துக் கொண்டால் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களை கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு அதிகரிக்கக்கூடும். தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்பட்டு பெண்ணில் சரியாகும். மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் தயவு செய்து மனக்குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் தெளிவாக இருங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட தெளிவிருக்கட்டும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பேசிதான் திருத்திக் கொள்ள வேண்டும்.
காதலின் நெருக்கடியில் இருந்தாலும் கண்டிப்பாக மாறும், பயப்படாதீர்கள். காதலை நினைத்து நேரம் செலவிடாதீர்கள். உங்களுடைய பணிகளில் கவனம் எடுத்துக்கொண்டாலே காதல் தன்னால் கை கொடுங்க. என்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களால கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, என்ன படிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க பாருங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உடைய பொருளாதார நிலை சீராக உயரக் கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை நிலவியது கண்டிப்பாக மாறும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி, திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டிப்பீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கும் கோபம் வரக்கூடும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். மிருக சிரிஷம், செய்யாத தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையாக செல்வதே நல்லது. உடல் பிணி கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. வார்த்தைகளை கோர்த்து பேச வேண்டும், கோபப்பட வேண்டாம். கவனம் என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள், இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயருங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது மட்டும் சிறப்பு. விஐபிகள் வீடு தேடி வந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உள்ளொன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். செயல் ஒன்று கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பரபரப்பும் இருக்க கொடுங்க. எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தன்னை தானே நீங்க உயர்த்தி காட்டுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திருமணம் காரியங்களில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். பிள்ளைகளாலும் பெருமை ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிப்பும் குடிவிடும். அடுத்தவர் யாரும் குறை கூறாத வண்ணம் நடந்து கொள்வீர்கள். எப்படியும் உறுதியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கமிஷன் துறையாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் துறையாக இருக்கட்டும், லாபம் சீராகத்தான் வந்து கொண்டிருக்கும், பயப்பட வேண்டாம். அதேபோல் புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணங்களும் இருக்க கொடுங்க. பெண்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சுலபமாக்கிக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். சில பெண்கள் வேலை நிமித்தமாக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்து விடக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் நெருக்கடியில் இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு உங்களுடைய கல்வியும் அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இறைவன் சரணாகதி அடையும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவாதிரை, இன்று நட்பால் உங்களுக்கு நல்ல காரியம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் எடுத்துக் கொள்வீர்கள். உண்ணும் உணவுகளில் கவனம் இருக்கட்டும். அதிகம் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எண்ணெய் சார்ந்த பண்ணைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம், வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறக்கூடும். திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும்.
சாதகமான பலன் கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று சொந்த பந்துகள் வருகை இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பாடும் நல்லாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கடகம் கடகம் ராசினியர்கள், இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களின் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. வியாபார நெருக்கடிகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக வந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டிவிட முடியும். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் இன்று பலப்படக்கூடும். வீண் கவலை ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள், விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் எதையும் இன்று நீங்க செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலில் நீங்க அவசரப்படாமல் இருக்க வேண்டும். மன பதட்டமும் கொள்ள வேண்டாம். நடப்பவே இன்று நீங்க கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சக மாணவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும். மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்க கொடுங்க. வீண் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. பூசம். மனதிற்குள் ஏற்பட்ட கவலை விலகி செல்லக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் நீங்க ஈடுபடுவீர்கள். இன்று வீண் விரோதங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று நீங்க வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ஆயில்யம். பண நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். அதனை சமாளித்து தான் நீங்க முன்னேற வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்படக்கூடும். வீண் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவு பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைத்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும், பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், முன்னேறி செல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்க பண வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நிதானத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிச்சயத்த காரியத்தில் மாறுதல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுங்க. ஆதாயம் இல்லாத அலைச்சல்களால் மன சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வீண் பிரச்சனை வராமல் தடுப்பது ரொம்ப நல்லது. எல்லாம் உங்க கையில் தான் இருக்கின்றது. பிள்ளைகள் சந்தோஷமாகத்தான் காணப்படுவார்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கலந்து உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மை கொடுக்கும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க.
விரோதிகளும் இன்று விலகி செல்லக்கூடுங்க. கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். மனதில் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்கும். இன்று எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும், பயப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தாலும், நெருக்கடிகள் இருந்தாலும், எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. கண்டிப்பாக காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். மற்றவரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியுங்க. நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நிச்சயத்த காரியத்தில் மாறுதல்கள் ஏற்படக்கூடும். இன்று சந்தோஷமாக காணப்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். சோர்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆதாயம் இல்லாத வேலைகளை மட்டும் எடுத்து செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம், இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விட முடியுங்க. மற்றவரிடம் கொஞ்சம் போட்டி போட்டு நீங்க செயல்பட வேண்டியிருக்கும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். பொது விஷயங்களை பற்றி பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். அரசியல் துறையின் நட்பு கிடைக்கும். இன்று உங்களுக்கு செலவுகள் கட்டுப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம், நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மற்றவர்களை அனுசரித்து செல்வென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். ஆதாயம் இல்லாத அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. அவ்வப்போது மனசோர்வும் இருக்கின்றது. பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். விரோதிகள் விலகி செல்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இந்த நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பண நெருக்கடிகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். இஷ்ட தெய்வ வழிபாடும் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்த கடனை எப்படியும் இன்று நீங்க வசூல் செய்து விடுவீர்கள். கரைந்த சேமிப்புகளையும் இன்று நீங்க ஈடு கட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். விரோதிகளும் இன்று விலகி செல்ல கொடுங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகும். வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை கண்டிப்பாக வியக்க வைக்குங்க. உங்களின் முயற்சிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. திட்டமிட்டபடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இருக்குங்க. தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். காதலை பொறுத்தவரை இன்று நீங்க திட்டமிடுவது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்கும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகையில் இருக்க கொடுங்க. விரோதிகள் விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. என்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியும். அஸ்தம். புது புது வாய்ப்புகள் வாய்களை தட்டுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். பயணங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டிகள் இன்று வெற்றி வாகை கண்டிப்பாக சூடும். தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தேவையான உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. வரவு ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. கூடுதல் நேரம் இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இன்று உங்களுக்கு மன அழுத்தம் தெளிவு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழலுக்கும் பயப்பட வேண்டாம். இன்று மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ளாமல் இருங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். சகோதரரால் உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் சிந்தனை என்று மேலோங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். சிறு விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவரால் திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம் போன்றவை ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நெருக்கடியான சூழல் நிலவினாலும் இறுதியில் கண்டிப்பாக மாறும். வீண் கவலை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. தடைப்பட்ட காரியங்களை தடை நீங்கி விடக்கூடும். சாதகமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். எந்த ஒரு முயற்சியும் தயக்கமின்றி நீங்க செய்து வருவீர்கள். நட்பு வட்டமும் கண்டிப்பாக பெருக்குங்க. இன்று மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டிவிட முடியும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக நீங்க மனக்கவலை மட்டும் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் அக்கறையுடன் எதிலும் செயல்பட வேண்டும். வெற்றி உங்களை தேடி வரக்கூடும். அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். மாணவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் வாயில் கதை தட்ட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தினால் காரியங்களை வெற்றி இருக்கும். சகோதரரால் உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரக்கூடும். திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் நன்மை ஏற்படக்கூடும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளியூர் பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். சுவாதி. இன்று திறமையின் அடிப்படையில் தான் முன்னேறி செல்ல முடியுங்க. வீட்டிற்கு நல்ல நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு நிலைத்து காணப்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் இன்று நீங்க மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நெருக்கடிகளை இன்று சமாளித்து விடுவீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். தயக்கமின்றி செயல்படக்கூடிய சூழலில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். காரியங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். வீடு மாற்றம் சிந்தனை என்று ஏற்படக்கூடும். நெகிழ்ச்சியான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வீண் மனக்கவலை இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தங்கு தடையின்றி பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க.
நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வேக வேகமாகவும் செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் பொறுமையாக சென்று வர வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகமும் முக்கியம். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். ஜோதிடத்தில் தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் நீங்க பண விரயம் செய்துவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் அதற்கு நீங்க செவி சாய்க்க வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேற கொடுங்க. நீங்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆகையால் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக எல்லாம் நல்லவையாகவே முடியக்கூடும். இன்று புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தகவல் நல்ல தகவலாகவே வரக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. கற்றவர்களின் பாராட்டுகளால் கனிவு கூடும். கனிவு பலிதும் உண்டாகக்கூடும். இன்று ஆரோக்கியத்தில் அக்கறை ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டாலும் சரியாகும். வாய் துடுக்காக பேசிவிட வேண்டாம். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் வந்து பெண்ணு சரியாகுங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். கலைத்துறையினர் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைய முடியுங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் விலகி செல்லக்கூடும். அதனால் ஏற்பட்ட மனோபாரம் குறைந்துவிடக்கூடும். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். உபரி பண வருமானமும் இன்று வரக்கூடுங்க. கடன்கள் அடைபட்டு நிம்மதி அடைவீர்கள். பெண்கள் இன்று ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள். சோகமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்களுக்கு வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று காதலில் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எண்ணம் ஒன்று குழப்பம் அடைவீர்கள். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுக்கான முயற்சியில் வெற்றி இருக்கும். நல்ல கல்வி கண்டிப்பாக அமையுங்க. உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். இருந்தாலும் சிறு வயது முதலே கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரங்களில் கொஞ்சம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இன்பங்கள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க நிதி நிலைமையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அனுஷம். இன்று நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவியாக இருக்கக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற கொடுங்க. சகோதரரால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். திடீர் பிரச்சனைகளை இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிகப்படியான வெயிலில் சுற்றி தெரிய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கும். பயப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லைங்க. கேட்டை. நெருக்கமானவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இன்பங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். சில்லறை சண்டைகள் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாக கூடும். எல்லா நன்மைகளும் தங்கு தடையின்றி வரக்கூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கனவு பலிதம் உண்டாகக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று பாராட்டுகளும் புகழும் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று மனோபாரம் குறைந்து நிம்மதியான சூழல் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. வழக்கு விவகாரங்கள் எல்லாம் திருந்து பலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். சண்டை சச்சரவுகளில் இருந்து தன்னை காத்துக் கொள்ள கொடுங்க. எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க சகோதரர்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். குடும்ப உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். மனம் என்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகி பண வரவை உங்களுக்கு கூட்டி கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் தான் முன்னேறி செல்வீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு இருக்குங்க. உயர்ந்த நிரப்பினால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். அதன் காரணமாக பண வரியம் ஏதும் செய்துவிட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மற்றபடி எதிலும் தலையிட வேண்டாம். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தவர்கள் செய்யும் காரியங்களுக்கு ஆதரவாக எல்லோரும் கண்டிப்பாக இருப்பார்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். மனம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க.
உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு பலம் பெறக்கூடும். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக்கிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. காதலில் ஏற்பட்ட நெருக்கடிகள், அதனை கண்டு பயப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகும். அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதல் கைகூடி வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் துணிச்சலுடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியும். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. இயந்திரங்கள், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நகரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள் நட்பாக உங்களிடம் பழகக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகி இன்று மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். போராடும். இல்லத்திற்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மன மகிழும் சம்பவங்கள் ஏற்படக்கூடும். தீ ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுபமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைய கொடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு நீங்கி நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடம்பர பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். நண்பருடன் கலந்து பேசி எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லா நன்மைகளும் தங்கு தடையின்றி நடைபெற கொடுங்க. இன்பங்கள் எல்லும் தேடி வரக்கூடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையும். வழக்கு விவகாரங்கள் திருந்து நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நினைத்த காரியம் எல்லாம் சிறப்பாக நிறைவேறுங்க. பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. தொழிலில் இருந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். மறைமுக போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். தொகையும் கேட்ட இடத்தில் இருந்து கண்டிப்பாக வரக்கூடும். என்ற குடும்ப கஷ்டங்கள் படிப்படியாக தீருங்க. தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் அடையக்கூடுங்க. யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். நன்றாக இன்று பணிகளை மேற்கொண்டு நல்ல பெயரை எடுக்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள் எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சியில் வெற்றியை கொடுக்கும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதியும் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். இன்று பெண்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காதலில் மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியம் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். செய்யும் செயலை நிதானமாக செய்து வருவீர்கள். வியாபார நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. இன்று நல்ல பலன்களை அடைவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு மேன்மை உண்டாக கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கொஞ்சம் கூட தயங்க மாட்டீர்கள். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். உத்தியோக உயர்வும் ஏற்படக்கூடும். நினைத்த காரியம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள்.
மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாலை நேரம் மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று எதிலும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். யாருக்கும் இன்று உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்பங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைப்பீர்கள். நியாயம், தர்மம் என எல்லாவற்றையும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷ விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். பயப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்தியோக உயர்வு பற்றிய தகவல் வந்து சேரக்கூடும். இல்லத்தன்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வர்கள். வாகனம் மாற்ற சிந்தனை மேலோங்கும். இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தேவையான பண உதவியும் கிடைக்க கொடுங்க. மற்றவர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். போட்டிகளும் குறைந்து விடக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சூழலும் வெளிப்பட கொடுங்க. புதிய தொடர்புகள் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். தடைகள் நீங்கி வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தும். பெண்கள் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சந்தேகம் ஏதேனும் இருப்பின் எதையும் தீர்த்துக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அபிட்டம். இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மண் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படக்கூடும். உத்தியோக உயர்வும் இன்று ஏற்படக்கூடும். நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடுங்க. அலுவலகம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும். விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சதயம் பண வரவு சீராக இருக்க கொடுங்க. நெருக்கடியான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஆர்வமுடன் இன்று நீங்க பணிகளில் ஈடுபடுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். நியாயமாக இன்று நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மீனும் ராசினியர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். நினைத்த காரியம் அற்புதமாக நிறைவேறும். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தெளிவுமின்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இல்லத்தன்னுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வர்கள். வாகன மாற்ற சிந்தனை இன்று மேலோங்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடுங்க. பல சோதனைகளையும் இன்று கடந்து வெற்றி பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வர கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தேவையான பண உதவியும் பெற்றுக் கொள்வீர்கள். நல்லவர்கள் நட்பு கிடைக்கக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைந்துவிடக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக ஈடுபட்டு அதற்கான தீர்வு காண்பீர்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இன்று மீனம் ராசினியருக்கு தொழில் வியாபாரம் சீராகவே நடக்கக்கூடும். பெரிய பிரச்சனை இல்லை. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். தடைகளை உடைத்தெறிந்து வெளிப்படக்கூடிய சூழல் வெற்றியை கொடுக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உணர்ந்து இருக்க பாருங்கள். இன்று பணப்பழக்கம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள்.
வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. முடியாத காரியங்களையும் முடித்து காட்ட முடியும். திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படக்கூடுங்க. இன்று மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று வளமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட முடிவு கட்ட முடியுங்க. இன்று பெண்கள் குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மன கவலை இருந்ததும் கண்டிப்பாக சரியாகுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகளும் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக காணப்படுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. பெற்றோர் சொல்படியும் கொஞ்சம் கேட்டு நடக்க வேண்டுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் அளவில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி. இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். செயல்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொண்டு வாழ்க்கை தரத்தை மேலோக்கி எடுத்து செல்வீர்கள். பொருளாதார நிலையில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களை சரி கட்டி விடுங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும். பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.